சேவ் கேஜிஎஃப் கொடுக்குறோம். அதுக்குள்ள அது தீர்க்கப்படலைன்னு சொன்னா சோமண்ணா வீட்டு முன்பாக ஒன்றுபட்டு நின்று முற்றுகையிட்டு எங்களுடைய தினப்பயணிகளுடைய கோரிக்கை தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. சொர்ணா ட்ரெயினிலே அடைபட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு சரியான கோச் இல்லை. அதனால் வேறு மாற்று ட்ரெயின்களை கூட தங்கவயலிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். 66532 அந்த ட்ரெயின் எப்படி சிட்டி மெஜஸ்டிக்ல இருந்து வந்து கேஎஸ்ஆர்ல இருந்து ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு எடுத்து எப்படி பைட்நல்லி கேஆர்புரம் இன்னைக்கு கண்ட்ரோல்மெண்ட் வைட்ஃபீல்டுக்கு வந்து அந்த HAL BHL டீச்சர்ஸ் டெய்லி டிராவலர்ஸ்க்கு அனுகூலமாக இருந்த அந்த ட்ரெயினை இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டதனால் ஒரு அவருக்கு முன்னால மாற்றி அமைக்கப்பட்டதால் தங்கவயலில் தினப்பயணிகளும் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் கூட மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. போராட்டங்கள் நடந்து வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் டிவிஷனல் மேனேஜருக்கு எழுதின அந்த மெமரண்டம் இன்னைக்கு உப்ளியில் இருக்கக்கூடிய டிவிஷன் மேனேஜருக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறார். அந்த ப்ரொபோசல்ல கூட அது ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறார். அது மெஜஸ்டிக்ல இருந்து தான் 3:30 மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு வார கால அவகாசத்தை இன்னைக்கு நாங்க சேவ் கேஜிஎஃப் கொடுக்குறோம். அதுக்குள்ள அது தீர்க்கப்படலைன்னு சொன்னா சோமண்ணா வீட்டு முன்பாக ஒன்றுபட்டு நின்று முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று நாங்கள் அந்த ஜனநாயக முறையில் அவருக்கு இந்த தங்கவயலுடைய தினப்பயணிகளுடைய குமுறலை வெளிப்படுத்துகின்ற வகையில் சேவ் கேஜிஎஃப் விரைவில் பெங்களூரில் அவரை சந்தித்து மனு அளிப்போம். தங்கவயல் மக்கள் நலனுக்காக இந்த மண்ணின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக சேவ் கேஜிஎஃப் இருக்கும் என்பதை தெரிவித்தோம். கருத்துக்களை தீர்மானங்களை இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை 6 மாத காலமாக விரைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தங்கவயலுடைய தொடர் குரல் மக்கள் குரல். இந்த மண் செழிக்க வேண்டும் என்றால் தங்க சுரங்க குடியிருப்புகள் அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆழமான கோரிக்கை. பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஒரு மருத்துவ கல்லூரியாக மிக சிறந்த மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நிரந்தர குடிநீருக்கு வழிவகுக்கப்பட வேண்டும். ஜிம்கானா மைதானத்தை தலை சிறந்த ஸ்டேடியமாக திறந்து இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஏற்படுத்த வேண்டும். புதிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம். மார்ச் 1ஆம் தேதி தங்க சுரங்கத்தை மூடிய கருப்பு நாள் அன்றைக்கு இந்த 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து இந்த மாவட்டத்தினுடைய எம்பியான ஸ்ரீ மல்லேஷ் பாபு அவர்களிடம் மத்திய அரசுக்கு இதை எங்களுடைய கோரிக்கையை செலுத்துவதற்கு வலியுறுத்துவதற்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து அவரிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய நகலை வழங்கி அன்றைக்கு கருப்பு தினத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் என்று மிகப்பெரிய அளவிலே கடைபிடிப்பது என்று தீர்மானம்